டீயை போடுறாளா இல்ல பாலை அவளே பீச்சிக்கு வந்து போடுறாளா ஒன்னும் புரிய மாட்டேங்குது. சரி அங்கம்மா வேலை செய்யாட்டினா நாக்கில் நான் பச்சை தண்ணி வராது போல. அதான் நீங்க சொன்னாப்புல என்ன போன வாட்படி கூட டீ போட்டு எடுத்துக்கு வரேன், இன்னும் எடுத்துக்கு வர 7 மத்தியானத்துக்கு. ஏமா போய் பாலை காய வச்சு எடுத்து வர வேணாமா? நான் என்ன அங்கம்மாக்கா மாதிரி அப்படி பாலை வச்சுட்டு ஒரு கொதி வந்து டீ தூளை போட்டு சக்கரை போட்டு ஆத்தி கொண்டு வந்து நினைச்சீங்களா? அப்படிலாம் இல்ல. நான் டீயை நல்லா காய வச்சுதான் டீ போடுவேன். சும்மா பச்சை வாடை அடிச்சிருந்துச்சு, டீ டேஸ்ட் இருக்காதுல்ல. நல்லா ஸ்ட்ராங்கா கேட்டீங்க நீங்க தான் டீ வேணும்னு. கொஞ்ச நேரம் நல்லா சிம்ல போட்டு காய வச்சு அதுக்கப்புறம் டீ தூளை போட்டு சக்கரை போடாம டேஸ்டா இருக்கும். ஆமா சம்பந்தி, இந்த வாய் சாப்பிடாது கொஞ்சம் அப்படியே குறையில்ல. சோரா கச்சம் நான் மட்டும் கையை உடைச்சிக்கிட்டு காலை உடைச்சிட்டு படுத்துக்குவாள். இந்த டீயை மட்டும் நல்லா போட்டு கொண்டு வந்துருவா. இந்த டீல தானே ஏமாந்துவானே அன்னைக்கு. ஏமா இந்தாங்கம்மா டீ. நன்றி நன்றி. எத்தனை டீ பிடிங்க கொண்டா கொண்டா. அது ஏற்கனவே சூடுல ஆடி போய் கிடக்கும். நீ ஆடி அசந்து நடந்து கொண்டு வரங்க இல்லைங்க. நான் அது முடக்க சூடாவது ஊத்த வாயில. என்னம்மா நல்லா இருக்காமா டீ? எப்படி இருக்குமா? நல்லாதான் இருக்கு. ஆனா உன் டீல என்னமோ இது மறந்துட்டு இருக்கியே பயங்கரமாவும். அது ஒண்ணும் இல்லைங்கம்மா, என் இதயத்துல இருந்து மனப்பூர்வ சந்தோஷமா டீ போட்டு கொண்டு வந்தேனா அதான் உங்களுக்கு டீல அப்படியே இதயம் பறக்கிற மாதிரியே இருக்குமா. என் இதயம் ரெக்க கட்டி பறக்குதுமா. எங்க மாமியார் என்கிட்ட வேலை செய்ய சொன்னாங்கல்ல, அந்த சந்தோஷத்தாமா அப்படி பறக்குது. பாப்போம் எத்தனை நாள் அப்படியே இதயம் ரெக்க கட்டி பறக்குதுன்னு பாப்போம். அங்கம்மான்ற அடுப்புல வராம நீயா வேலை செய்யறப்ப பாப்போம் இதயம் பறக்குதான்னு. என்னவா இந்த ஏன் பிரச்சனை மாடி விட்டு கிடக்கு அங்கம்மானு? யாத்தாடி வந்துட்டாளா? நேத்தே பேய் பிடிச்ச மாதிரி பேசிக்கிருந்தா. அவன் முன்னாடி எதுவும் பேசக்கூடாது. அவ திடீர்னு பார்த்தா என் கையை தூக்குறா, காலை தூக்குறா, வாய் உறக்கும் போது, கண்ணு உறக்கும் போது, மூக்கு உறக்கும் போது பயமா இருக்கணும் பார்க்கவே இப்பெல்லாம். அது ஒண்ணும் இல்லைங்கக்கா, நீங்க போற டீயோட நான் போட்டுக்க டீ ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க அத்தையும் எளியம்மாவும். ஓஹோ அப்படியா சங்கதி? காணாத கண்டா அப்படித்தான் இருக்கும் எல்லாமே. அப்புறம் பழகி போச்சுன்னா தெரியாது. ஏய் என்னடியே வாய் என்னமோ ஓவரா போய்க்கிருக்கு. என்னத்த காணாத கண்டாங்க? நாங்க டீ தண்ணியே குடிச்சது இல்லையாக்கா? நான் இன்னைக்கு விழுந்தே மாஸ்க் கட்ட டீயை போட்டு எங்களை கொடுத்துருக்கீங்க. நான் குடிச்சுருக்கமாக்கா? அடியா அங்கம்மா நான் அப்படி சொல்லடி. நீ போட்டுக்க டீ நல்லாதான் இருக்கு, இவ போட்டுக்க டீ நல்லாதான் இருக்கு. நான் யாராதான் நான் சொல்லுவேன். தேவையில்லாம என்ன கோர்த்து விடுறாங்க வாரு மாமியார் மருமகளும் சேர்ந்து. நான் எதுவுமே சொல்லடி சாமி. ஏன் சம்பந்தி இந்த குந்தாணிக்கெல்லாம் பயந்து கிடைக்கீங்க? உள்ளது உள்ளபடி சொல்லுங்க. இப்ப என்ன டீ நல்லான்னு சொல்லுங்க, வேணா செஞ்சிருவா உங்கள. என்ன அங்கம்மா நேத்து போட்ட ஓடுல பயந்துருக்குன்னு பார்த்தா இன்னைக்கு பயப்படாம பேசுதே, என்னன்னு தெரியல. ஏதோ விஷயம் இருக்கோல. அடியே சமந்தகார கிளவி, இன்னைக்கு அவரோட பத்திர வேஷத்தை நீ பாக்கணும்ல, அதுக்கு தண்ணி தூண்டி விட்டுருக்கேன். நான் என்ன சும்மா தண்ணி விட்டுருக்கேன். என்னை மட்டும் என்ன பயமத்துனா நீ பயப்பண்ணிட்டியே. ஏன்னா சென்ன பேச்சா பேசி தர்ற எலி ஒரு நசுகி போட போறா அவரு. ஏமா நீங்க எங்கதான் இருக்கீங்களா? உங்களை தேடிட்டே இருந்தேம்மா. ஏமா போர் அடிச்சு கிடக்குமா? மதினி இல்லாம ஒரு மாதிரியா இருக்குமா? என்னடி செய்யறது, எனக்கு அப்படித்தே இருக்கு. உங்க மதினி இல்லாம கை ஒடிஞ்ச மாதிரி இருக்குடி. ஒத்தாசைக்கு அல்லாம எண்டோ இருக்கு. எப்படா வரும்னு இருக்கு. இங்க என்ன பொங்கல் முடிஞ்சிருச்சுல, வந்துருவாங்கல்ல. என்ன செய்யறாங்க அங்க நீ இருந்து? உங்க அண்ணன் எப்படி தோட்டத்துக்கு போகணும், தரவுக்கு போகணும் வந்தானாடியா? ஏக்கா நீங்க ஏக்கா அப்படி நினைக்கிறீங்க? நான் இருக்கேக்கா உங்களுக்கு ஒத்தாசைக்கு. நான் உங்களுக்கு கையா இருப்பேன்க்கா. நீங்க ஏக்கா அதை பத்திலாம் கவலைப்படுறீங்க? புஷ்பாவோட உங்களுக்கு நல்லா என்னென்ன செய்யணும்னு சொல்லுங்க, நான் செஞ்சு கொடுக்குறேன்க்கா. இனி உங்க தங்கச்சி மாதிரி நினைச்சுக்கோங்கக்கா. அப்படி இல்லம்மா, என்ன இருந்தாலும் அந்த பிள்ளைய மருமகள்ல. அந்த பிள்ளை நல்லா எங்கூட ஒரு பிள்ளை மாதிரியே இருந்து பழகிடுச்சு. பரம்பு மாதிரியே அது எனக்கு மக மாதிரியே இருக்கு. அது இல்ல அதனால ஒரு மாதிரி வெறுக்குன்னு இருக்குமா. வேற ஒண்ணும் இல்ல. வேலை செய்யறது நான் செய்வே எம்பிட்டு வேலைங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. அந்த பிள்ளை நேரத்துல என்னங்கன்னு பேசிட்டு சுத்தி வருமா. அது இல்ல அது வீடே ஒரு மாதிரி களை எழுந்து கிடக்கு. ஆமாடி நீ சொல்றது கரெக்ட் தான். இல்லன்னா என்ன எழுப்பாட்டி என்னத்தனாலும் பேசிக்கிருப்பா, என்ன உறந்துட்டு இருப்பா. அவ இல்லாம இரண்டாவது இருக்கு. எனக்கே சிவுக்குன்னு இருக்கு பாத்துக்க. ஆமா அந்த அம்மா பெரியவ ஒண்ணு சொன்னா பொறுக்க மாட்டா. சொல்ல பொறுக்காத சோழராசா நாட்டு மக அவ. எத்தனாலும் சொன்னோம்னா முக்கி தூக்கி வச்சுக்கிறோம் அப்படியே 1.5 மணத்துக்கு. எனக்கு என்னமா அவளை பிடிக்காது. நீங்க தான் என்னமா அவ இல்லாம நான் தவிச்சு கிடைக்கீங்க. இனி என்னத்தை பேசி செஞ்சு வராளோ அவங்க ஆத்தா வீட்டுல. நீ வர்றப்ப பழைய மாதிரியே வர்றாளோ புதுசா அவதாரம் எடுத்து வராளோ என்னமோ யாருக்கு தெரியும். ஆமாங்க நீங்க சொல்றது கரெக்ட் தான். இந்த காலத்துல பிள்ளைய அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தாலே ரீசார்ஜ் பண்ணி அமுச்சு விட்டுறாங்க. புதுசாத்தே வர்றாங்க அங்க இருந்து வரும்போது. அங்கம்மாக்கா நீங்க கொஞ்சம் கொளாரா பார்த்து நடந்துக்கங்க உங்க மருமகிட்ட. எனக்கு கூட உங்க மருமகளோட போக்கெல்லாம் பிடிக்காது. அந்த பிள்ளை வெட்டி கொடுக்கு அது பேசும், படாப்படான்னு கோபிக்கும். அந்த பிள்ளை கொஞ்சம் குணம் பத்தலக்கா. என்ன பண்றது, நம்ம தாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா வெண்ணிலா. ஏன் சமந்தகாரமா அப்படிப்பட்டவர்கள் நல்லவங்க தான், அவங்க குணமானவங்க. அப்படிலாம் குடும்பத்தெல்லாம் கெடுக்க மாட்டாங்க. அப்படி சொல்லி கொடுத்தா யாருக்கு நஷ்டம்? அவங்க மகளோட வாழ்க்கை தான் கெட்டு போகும். அவங்க அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. என் மருமகளும் அப்படிப்பட்ட பிள்ளை கிடையாது, புரியுதா? அதெல்லாம் நல்ல உள்ளதேன். அந்த பிள்ளைக்கு எதுவும் வெடுக்குன்னு கோவம் வந்துச்சுன்னா அப்படி பேசும். சும்மா இருக்கிற நேரமெல்லாம் பேசாது. இப்ப வந்து இப்படி நாள் ஆயிப்போச்சு. என்னையில என்னங்கத்த ஏதுங்க தம்பி இதெல்லாம் பேசியிருக்கா. வாங்கத்த போங்கத்தன்ற பேச்சுக்கு மறு பேச்சு பேசாது. அதெல்லாம் நல்ல உள்ளதேன். ஆமாங்க சித்தி, எங்க மதினி அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது. நல்லவங்க தான் அவங்க. அவங்க நல்ல டைப். எங்கனே கூட ஒரு வார்த்தை எதுவும் பேச மாட்டாங்க. எங்கிட்ட சண்டை போட்டது கிடையாது வந்ததுல இருந்து. அவங்க பாட்டில தான் இருக்காங்க. நீங்களே இடையில இருக்கவங்க ஏத்தி விட்டு அவங்களுக்கு எடுத்து விட்டுறாதீங்க. அது உங்களுக்கு எல்லாம் சேர்த்து ஏன் சண்டை ஒரு நல்ல எப்ப பார்த்தாலும் மதினி எனக்கு என்கிட்ட ஏடிக்கு முடி தண்ணி அடிச்சுதானே இருக்கா. சமந்தி அதெல்லாம் ஒரு மூஞ்சி ராசி. சில பேர் மூஞ்சியை பார்த்தா மூஞ்சில
தெரியுது? என்ன சம்பந்தி திடீர்னு இப்படிலாம் கேட்டீங்கன்னா உண்மையை சொல்றதா பொய் சொல்றதா ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. எலிப்பாட்டி உண்மையை சொல்லு, என்னதான் தோணுது என் மாமியா மூஞ்சியை பார்த்தா உனக்கு? அதெல்லாம் வேணாம்டி, குடும்பத்துக்குள்ள விவகாரம் ஆகி போயிரும், அப்புறம் சொல்றேன். சரிங்கக்கா, புஷ்பாவுக்கு போன் போட்டீங்களா? என்னைக்கு வரீங்கன்னு சொல்லுச்சு? போடலம்மா, அந்த பிள்ளை விருந்துக்கு போயிருக்கிய, நம்ம சும்மா போன போட்டு தொந்தரவு செய்யக்கூடாதுல்ல, அதனால போன் போடல. நீ அதுகளே இருந்துட்டு வரட்டும். என்னங்கம்மா, இன்னும் வரலையா ராசவாண்டி உங்க பொங்கலுக்கு போனவங்க? என்ன மாமா இன்னும் வரல? இல்ல உங்களுக்கு தெரியாம வந்துட்டியா? அவன் இப்ப விருந்துக்கு போயிருக்கான், ரொம்ப நாள் கழிச்சு பத்தியா மாமியா வீட்டுக்கு போயிருக்கான், போன கொள்ளியுமா வந்துருக்கான். இன்னைக்கு வருவியா நாளைக்கு வருவியான்? அதுக்கு இல்லம்மா, கொஞ்சம் தோட்டத்துல வேலை வெட்டி கிடக்கு, அவன் இல்லாம எனக்கு ஒண்ணும் செய்ய முடியல, ஒத்தாசிக்கு நானா வேலை செய்ய முடியல. அவன் இருந்தா அவன் எல்லா வேலையும் செஞ்சிருவியான். அதுக்கும் கேட்டேன், போன் போடுவோமா வேணாமா? ஏய் போன போடுறா, அதுக்காண்டி நீ ஒத்தாளா வேலை செஞ்சுக்கிட்டு உடம்பு சொல்லாம கிடந்தா என்ன செய்யறது? போன் போடுறான்ட்டு அதே பொங்கல்லாம் முடிஞ்சு போச்சுல, என்ன செஞ்சுக்கிறியா? அங்க செங்கலா செஞ்சுக்கிறியா? என்னங்கம்மா போன் போடவா வேணாமா? அதான் சொல்றாங்கல்ல அம்மா மகாராணி, அப்புறம் என்ன போன போடுங்க. எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்காங்கம்மா, நீயே புஷ்பாட்ட போன் போட்டு பேசி எப்பயும் போல போட்டு பேசி எப்படி எப்ப வரான்னு கேளு. சரி மாமா சரி, நான் சும்மா போன் போடுற மாதிரி போடுறேன், எடுத்த நீ எப்ப வரீங்கன்னு கேட்கக்கூடாது, சங்கடப்படுவாங்க. நான் சும்மா பேசுறேன், வெயிட் பண்ணுங்க. ஆத்தாடி ஆத்தே, வெயிட் பண்ணுங்களா? வெயிட் எந்த அளவுக்கு ரேட் ஆயிட்டான்னு வருவல்லாம் இங்கிலீஷ் தான் பேசுறா, தமிழ்லயே பேசுறது இல்ல. ஹலோ புஷ்பா, நான் அத்தை பேசுறேம்மா. என்னம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹலோ சொல்லுங்க தே, நல்லா இருக்கோம் தே, நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? நாங்க நல்லா இருக்கோம்மா. என்னம்மா அம்மா அப்பா எல்லாம் என்ன செய்யறாங்க? வேணா செய்யற ராசவண்டி போனவே போடலையே, ஊருக்கு போனதுல இருந்து 2 பேரும். அது ஒண்ணு இல்ல தே, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கோம்ல அம்மா அப்பா வீட்டுக்கு, அதான் கொஞ்சம் அப்படியே பேசிக்கிட்டு இருந்தேன், போன் போட மறந்துட்டேன், மன்னிச்சிருங்க தே. சரி சரி, இதுக்கு போய் எதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கு இருக்க? அதுல என்ன இருக்கு? எந்த பிள்ளைகளுக்குமே அம்மா வீட்டுக்கு போனா ஒரு சந்தோஷம் தான், எல்லாத்தையும் மறந்துடுவாங்க, கட்டின புருஷனே மறந்துடுவாங்க. நீ மாமியால் தானே மறந்துருக்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பாடு? சாப்பிட்டோம் தே, அம்மா மட்டன் குழம்பு வச்சிருந்தாங்க, இது மீன் எடுத்து வறுத்திருந்தாங்க, சாப்பிட்டோம் தே. நீங்க என்ன சாப்பிட்டீங்க? அப்படியா, நல்ல விருந்துதான் போல, டெய்லியும் கறி மீன் கோழின்னு சாப்பிடுறீங்க போல. நல்ல சாப்பாடு தான், அத்தைக்கும் சாப்பாடு கொடுத்து வைக்கல. ஆமாங்க தே, வந்தனைக்கு இருந்து டெய்லி நான்வெஜ் தான் தே. எங்க தே உங்க மகன் தான் சாப்பிடவே மாட்டேன்டா, நோண்டிக்கே இருக்காரு கோழி மாதிரி, சும்மா நல்லா சாப்பிடுங்கன்னா சாப்பிட மாட்டேன்றாப்ல. அவன் இங்கேயே அப்படித்தானே இருப்பான். அப்புறம் என்னம்மா என்னைக்கு வேறீங்க ஊருக்கு? அது தெரியலங்க தே, இன்னும் அம்மா பாட்ட கேட்கல என்னைக்கு ஊருக்கு போகணும்னு சொல்லி, அவங்க இன்னும் ஒன்னும் சொல்லல தே. வேணா கேட்டு சொல்லட்டுமாங்க தே? ஐயோ வேணாம்மா, அது வேற சங்கடப்பட போறாங்க, நம்ம வீட்டுக்கு முன்னாள் வந்திருக்காங்க, அது முடிஞ்சு அம்மந்தி வர சொல்றாங்க அம்மா சங்கடப்படுவாங்க. அவளே சொல்லுவாங்க, இல்ல நீங்களே கேளுங்க என்னைக்கு நாங்க ஊருக்கு போறோம்னு சொல்லி. நான் கேக்குறேன்னு சொன்னா என்ன நினைப்பாங்கம்மா? சரிங்க தே, கேக்குறோம் தே, இன்னைக்கு வரேன்னு சொல்லி. என்னங்க தே, எதுவும் பிரச்சனையா தே? இது வேலை இருக்கா தே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சும்மா உங்க மாமா தான் கேட்டுக்கிட்டு இருந்தாரு, என்ன ராசபண்டி வரலையான்னு. வேற ஒண்ணும் இல்லம்மா, தோட்டத்துலதான் கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொன்னாரு, அதுதான் கேட்டுக்கிட்டு இருந்தாருமா. நீங்க இருந்து வாங்க, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா, நாங்க பாத்துக்கிறோம். சரிம்மா வச்சுட்டுமா? ஆட்டம் தே, வைக்கிறேன் தே. இந்த அத்தையும் பயங்கரமான ஆசை இருக்கும் போல இருக்கு, அந்த மனுஷனை ஒரு இடத்துல போய் நிம்மதியா இருக்க கூடாது போல இருக்கு, எங்க போனாலும் என்ன ஆசை இருக்கு, எப்ப வாரீங்கன்னு இருக்கு. அந்த மாமா அதுக்கு மேல சும்மா தோட்டத்து வேலைக்கு போறதுக்கு காணாங்காலம் தேடிக்கே இருப்பாரு, ஒரு 10 நாள் கூட சந்தோஷமா இருக்க மாட்டாரு. சொல்லக்கூடாது அவர்கிட்ட, போன் போட்டாங்க இல்லாட்டி இவர் உடனே தவிக்கிட்டு ஊருக்கு போகணுடுவாரு. என்னடி புஷ்பா, என்ன நீயா பேசிக்கிருக்க, கோவமா என்னாச்சு? அதான் ஒண்ணும் இல்லம்மா, என் மாமியாரையும் போன் போட்டுச்சு, உடனே என்ன செய்றீங்க எது செய்றீங்க என்ன சாப்பிடுறீங்க எப்ப வாரீங்க ஊருக்கு அப்படின்னு போட்டுச்சுல. என்னவா இப்பதானே வந்தீங்க, 2-3 நாள் தானே ஆகுது, ஒரு வாரம் 10 நாளைக்கு இருந்துட்டு போங்க, இப்ப என்ன அவசரம்? ஏமா பால் குடிக்கிற இப்படி தனியா அமைச்சு வச்ச மாதிரி உங்க மாமியா தேடியே இருக்கு மகனே? ஆமா, என் வீட்டுக்கார அப்பதான் இருக்காரு, அம்மா முந்திவே பிடிச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் அம்மா என்ன சொல்ல மண்டே ஆட்டிக்கிட்டு செம்பிள் மாதிரி திரியிறாரு, அப்புறம் அப்படித்தானே பேசுவாங்க. அந்த மாமா அதுன்னு கேட்டாரு போல, என்ன ராசவண்டி வரலையா செய்யலையா, தோட்டத்துல வேலை இருக்குன்னு கேட்டுப்பாரு போல இருக்கு. உடனே இந்த அம்மா நைஸா நம்ம நலவு சரிக்கிற மாதிரி போன போட்டு எப்ப வரீங்க என்ன வரீங்கன்னு இருந்துச்சு. நான் சொல்லிட்டேன், எங்க அம்மா பாட்டு இன்னும் கேட்கல, இன்னொன்னு அவங்க சொல்லல அப்படின்னு சொல்லி சொன்னேன். உடனே நான் சொன்னேன்னு சொல்லாதம்மா, நீயா கேட்கற மாதிரி கேளு எப்ப ஊருக்கு போறோம்னு அப்படின்னு கேட்க சொல்லிச்சு. நான் கேட்கறேன் சொல்லி வச்சுட்டேன். ஆமா ஆமா அப்படித்தான் பேசணும், நல்லது நீ சொன்னது, என்கிட்ட கேட்கட்டும் அவங்க, நான் பேசிக்கிறேன், என்கிட்ட கேட்க மாட்டாங்க, நான் என்ன நினைப்பேன்னு சொல்லி நீ பேசாம இரு, எனக்கு கேட்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குது அம்மா கிட்ட அப்படின்னு சொல்லி அடுத்து போன் போட்டா. சும்மா அந்த பயல எப்ப பார்த்தாலும் தோட்டத்தை விட்டு மாடா வேலை செய்ய வைக்கிறாங்க. ஏன் அவ செஞ்சு என்ன போய் எல்லாரும் செஞ்சு இல்லாட்டினா ஒரு ஆளை பிடிச்சி செஞ்சுன்னு அந்த பயலத்தையும் போட்டு வேலை வாங்குறாங்க மாட்டுக்காரி மாதிரி. கொஞ்சம் கூட ஒரு வாரிசு குடும்ப வாரிசுன்னு கொஞ்சம் கூட ஒரு அக்கறை இல்லையே. இந்த உங்க மாமியார் பொம்பளை உடம்பு வாழ்த்து வச்சிருக்கு நண்டியில மகன் பாவ எப்படி போய் வேலை செய்யறானே செய்யறானே ரெஸ்ட் எடுக்கணுமே நல்லா இருக்கணுமே நினைக்கிறதே கிடையாது. ஆமா அது எங்க நினைக்குது, அது இந்த மகளத்தை உரி வளர்க்குது, நான் மிலிட்டரிக்கு போற மாதிரி இருக்கேன், எப்ப பாரு அவளத்தை அடியே பாருங்க அடியே வரமுதான் கிடக்கு. எங்க வீட்டுக்காரு எங்கம்மா வீட்டுல இருக்காரு, காலையில தோட்டத்துக்கு போறது சாயந்தரம் தான் வராரு, வந்து சாப்பிட்டு தூங்குறது தானே இருப்பாரு, எங்க வீட்டுல இருக்காரு அவரு.
அவர் உண்மையிலேயே அவங்க பிள்ளை தானே எனக்கு சந்தேகமா இருக்குமா. பொம்பளை பிள்ளை மட்டும் நல்ல கவனமா வளர்க்குறாங்க. அவர் ஒரு வேலைக்கார மாதிரி வேலை வாங்குறாங்கம்மா. எரிச்சலா இருக்கு, எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குதுமா. அவர்கிட்ட தனியாக கூட நல்லா பேசவே முடியலம்மா. வந்தே தூங்கிடுறாருமா. இருக்கட்டும் இன்னும் எப்படி நாளைக்கு எப்படி உருவி வளர்ப்பாக. இன்னொரு வீட்டுக்கு போற வரைக்கும் தானே. நம்ம வீட்டு கல்யாணம் கட்டி வாசிட்டேன், அதுக்கப்புறம் அவளை போட்டு பண்ணிட்டு கழட்டி விட்டுற மாட்டேன் நானே. உருவி வளர்த்துக்கெல்லாம் சேர்த்து அவளை ஊட்டி விட்டுற மாட்டேன் நானே. வேலை வாங்கி கொண்டுருவேன் அம்மா. ஏமா ஆமாம்மா, அவள் நல்லா வேலை வாங்குமா. நீ சும்மாவே விடாதம்மா. என்னை எப்படி வேலை வாங்குறாங்க, நான் எல்லா வேலையும் செய்யறேம்மா. சோறு போட்டு வைக்கணும், துணி துவைக்கணும், வீடு வாசல் கூட்டணும், எல்லா வேலையும் செய்வேம்மா. அவள் எதுவுமே செய்ய மாட்டாம்மா. அப்படியே ஆம்பளை பையன் அந்த டவுசர் சரியை போட்டுட்டு அங்கிட்டு போக இங்கிட்டு போக ஜாலியா இருக்க. இப்போ சின்ன பாப்பா நினைப்பு கல்யாணம் கொடுத்தா நேரம் பிள்ளையை பார்த்துருப்பா. அவளை என்னமோ இப்போதான் பச்சை குழந்தை மாதிரி பார்த்துட்டு கிடக்குறாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இதெல்லாம் உங்க அண்ணன் கிட்ட சொல்லாத. உங்க அண்ணன் உடனே தவிடுங்க. என் பொண்டாட்டி வருங்கால பொண்டாட்டி இப்படிலாம் பேசுறீங்களா நீங்க. அவன் முன்னாடி நாங்க நல்ல மாதிரி நடிச்சுக்கிறோம். இல்லைன்னு வச்சுக்கேன், அவன் நம்மள தப்பா நினைச்சுக்கிறீங்க. புரியுதா? தெரியும். அண்ணன் தான் பரமு பைக்கம் பிடிச்ச அலையுதுல, அதுகிட்ட சொன்னாதே அப்படித்தானே. அதெல்லாம் சொல்ல மாட்டேன் நானே, நான் பாத்துக்கிறேம்மா. எங்கம்மா அப்பா எங்க போயிட்டாரு? உங்க அப்பா எங்க போவாரு? அவங்க தங்கச்சி வீட்டு தான் போயிருக்காரு. அந்த மருமக அருக்காணியை பார்க்க போயிருக்காரு. என்னம்மா சொல்ற? அருக்காணியை பார்க்கவா? இவர் இடத்துக்கு அருக்காணியை பார்க்க போறாரு. எப்படின்னா அந்த அருக்காணி வீட்டுக்கு மருமகளை கூட்டு வரணும்னு நினைக்கிறாரு அவர் ஒரு பக்கம். அவர் நினைச்சா நம்ம விட்டுருவோமா? நம்ம நினைச்சா நம்ம சாதிப்போம். நீ சாமரு அந்த பரமதான் இந்த வீட்டு வேலைக்காரி. ஏண்டா முத்துப்பாண்டி, என்னடா என்ன தங்கச்சி வீட்டுக்கு இன்னும் ஒரு தகவலும் சொல்லாம உட்காந்துக்கு இருக்க? என்ன நினைச்சு தர்ற மனசுல? அதுவா, அந்த பொங்க முடிட்டுன்னு தான் பேசாம இருந்தேன். நீ என்ன பொங்க முடிஞ்சிருச்சுல, இன்னைக்கு போய் தங்கச்சி வீட்டுல பேச வேண்டியது. அதுவே இது தங்கச்சி வீட்டை போய் பேச போறேன்னு என்ன பேச போற? என்ன முடிவு எடுத்திருக்க? வேற என்னத்த பேச போறேன்? என் மருமகளை இந்த வீட்டு மருமகளா கொண்டு வரத்தையும் போறோம், போய் பேசிட்டு வரணும். அதுதான் அப்படி சொல்றானா? என் பேத்தி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தாத்தே இந்த வீட்டுக்கே ஒரு கலை, ஒரு அழகு. இல்லாட்டினா என்னன்னு இருக்கும்? அப்புறம் சொல்லு, பேரங்க தெரிஞ்சுன்னு வச்சுக்க, வானத்துக்கு பூமிக்கு குதிப்பியம் பார்த்துக்க. ஆமாம்மா, நம்ம வீட்டு தங்கச்சி மக நம்ம கட்டாம வேற யார் வீட்டுக்கும் கட்டிக்கு போனா நல்லாவா இருக்கும்? நம்ம மரக்கார இருக்கும்போது கட்ட விட்டுலாமா? அது நமக்கு அசிங்க முடியாது. ஒத்த பிள்ளை வச்சிருக்கு தங்கச்சி, நான் ஒத்த ஆம்பளை பிள்ளை வச்சிருக்கேன். அப்புறம் ஏன் வீட்டுக்கு வராம எங்க போகுது அந்த பிள்ளை? எனக்கெல்லாம் எப்பயே அந்த பிள்ளைய கட்டினாமா என்ன இருந்தாலும் இந்த கார்த்தி பையன் என்ன சொல்லுவியானோ என்ன பண்ணுன்னு யோசிச்சிருந்தேன். கடைசியில பார்த்தா அவனு அந்த அளவுக்கு தான் ஆசையாவே இருந்துருக்கான். ரொம்ப சந்தோஷமா இருக்குமா எனக்கு. அதை சொல்லு, நம்ம அவத்த பயல நம்ம இருந்துகிட்டு விட்டு கொடுக்கறது கட்டாம. அது கிடக்கட்டும். உன் பொண்டாட்டி என்ன சொன்னா? ஒன்னும் சொல்லலையா? இல்லாட்டினா தாமு தூமுன்னு இருப்பாளே. அவளுக்கு இன்னும் தெரியாது நான் முடிவு எடுத்தது. இதுக்கப்புறம் தான் சொல்லணும். சொல்லி கூட்டுக்கு போவோம். அவன சொல்றது, நம்ம சொல்றது முடிவு. அதான் நீ சொன்னாப்புல அவனதை சொல்றது, நம்ம தங்கச்சி மேல நம்ம போய் கட்டுறதுக்கு. பிறகு என்னடா, நான் ஒரு போனை போட்டு சொல்றேன் என் தங்கச்சிட்ட. அவ வேற அண்ணன் என்னடா ஒன்னும் சொல்லாம இருக்குன்னு சொல்லிப்பா அவன் பயந்து கிடப்பா. ஏமாய், இதெல்லாம் போன்ல சொல்ற விஷயமா? நீ வேற பேசாம இருமா. அப்புறம் நேர்ல போய் சர்ப்ரைஸா பேசிக்கிடுவோம் அந்த பிள்ளைகிட்ட. அதுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுப்போம். அப்படியா சொல்ற? சரி. பிறகு என்ன, ஒரு நல்ல நாளா பார்த்து வீட்டுக்கு போக வேண்டியதுதான். என்ன ஆத்தாலும் மகனும் என்னமோ பேசிக்கிருக்கீங்களே குசு 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 குசுன்னு. நாங்க எங்கடி குசு குசுன்னு வசிச்சிருக்கோம். நாங்க சத்தமா தானே வசிக்கிருக்கோம். உனக்கு அப்படித்தானே கேட்கும் எல்லாமே. கலவாணித்தனமா என்ன இருந்தா கலவாணித்தனமா தான் கேட்கும். ஆமா நாங்க தான் கலவாணித்தனமா நினைக்கிறோம், நீங்க எதுவுமே நினைக்க மாட்டீங்க. என்னவா என்ன ஒரே குசியா பேசிக்கிருக்கீங்கன்னு கேட்டா பதில் சொல்லுங்க. ஏய் பாக்கியா, ஒண்ணும் இல்ல. நம்ம அங்கம்மா மக பாருமா அந்த வீட்டுக்கு மருமகளை ஆக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் நானு. என் தங்கச்சி மக இந்த வீட்டுக்கு மருமக, அதை நான் முடிவு பண்ணியாச்சு. போய் நல்ல நாளா பார்த்து வீட்டுல போய் பேச வேண்டியதுதான். புரியுதா? என்னது நொங்க மாமாக பாரமா இந்த வீட்டுக்கு மருமகள் ஆக்குவீங்க. நான் ஒரு இருக்கிறப்ப ஆக்க விட்டுருவேன் நானு. எத்தனை இடம் சொல்றது படிச்சு உங்க மூளைக்கு உரைக்கிற மாதிரியே. எங்க அண்ணன் மகன் இந்த வீட்டு மருமகன் சொல்லி அவெல்லாம் கட்டுருக்கு நான் விட மாட்டேன். ஏய், நீ என்னடி விடுறது? நான் சொல்றேன்டி, என் தங்கச்சி மக தான் இந்த வீட்டுக்கு மருமக. உங்க அண்ணன் மகெல்லாம் கட்ட முடியாது. உன்னால முடிஞ்சு போய் பாத்துக்கு போ. அதைத்தானே உங்ககிட்ட யாருங்க பர்மிஷன் கட்டு உட்காந்துருக்கா? பையனுக்கு அப்பன் அந்த ஒத்துக்கிறியா? அம்மாச்சி காரி நான் அப்பத்தாகாரி நான் ஒத்துக்கிறேன். அப்புறம் என்ன மாப்பிள்ளக்காரி ஒத்துக்கிட்டியா? நீ என்ன புதுசா ஒத்துக்கிற போற? போ. அப்படியே சங்கதியே என் மகன் எப்படி என் பேச்சு மீறி அவ அழுத்துல தாலியை கட்டியா? என்ன சரியா நானும் பாக்குறேன். என் மீறி கட்டிடுவானா? என் மகன் நான் சொல்றதையும் கேட்பேன். ஏய், இங்க வர பாக்கியா, சும்மா வரண்டா வத பேசி தெரியாது. நான் சொன்னதுதான். என் தங்கச்சி மகன் இந்த வீட்டு மருமக. நான் நல்ல நாள் பார்த்து ஒரு நாள் பார்த்து என் தங்கச்சி வீட்டுல போய் பேச போறேன். உனக்கு இஷ்டமா நீ கூடவா இல்லாட்டினா வராத, இங்கே இருந்துக்கு பேசாம. அப்படிலாம் சும்மா இருக்க முடியாது நானு. நீங்க என்னதான் சரிங்க நானும் பாக்குறேன். பாரு நல்லா பாரு. நாங்களவா நம்ம சொல்லிக்கிருக்கோம். என்ன செய்யறோம்னு பொறுத்து இருந்து பாரு. என்னங்க வீடியோ பாக்குற சகோதர சகோதரிகளே, நான் எடுத்த முடிதான் நல்ல முடிவு. என் தங்கச்சி மகளை தானே வீட்டுக்கு மருமகளா கொண்டு வரணும். அதுக்கு யார் என்ன சொல்றது? நீங்களே சொல்லுங்க, முடிவு சரியா தப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.
வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, மறக்காம கமெண்ட்ஸ் அனுப்புங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.